இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொஃபஷனலான ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணலாம் தான் தெரிஞ்சிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிக்சார்ட்டில் வந்து எப்படி நம்ம பேசிக்காக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணலாம் அப்படின்றத தான் தெரிஞ்சிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு நேச்சர் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறேங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதை மாதிரி லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் வந்து பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா எடிட்டியா ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்டில் வந்து எந்த ஃபோட்டோ ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சன்செட் வந்து கொடுத்துக்கிறேன். சன்செட் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. சன்செட் செலக்ட் பண்ணோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ வரும். உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இதை வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பேசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பேசிக்காக ஒரு ட்ரீயை வந்து செலக்ட் பண்ணுற பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ட்ரீயை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதில் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சைஸில் வந்து உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஆட் ஃபோட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து சர்ச் பாரில் போய்ட்டு க்ளவுட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுற பாருங்க. க்ளவுட் வித் ரெயின் சொல்லிட்டு டைப் பண்ணுற பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்ளவுட் வித் ரெயினை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அது ஃபுல்லாக சைஸ் வந்து நம்ம ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணிக்கிறோம். சைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓகே கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி செட் ஆயிரும். இப்போ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திரும்ப ஸ்டிக்கரில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வரும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வருமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒபேசிட்டின்ற ஆப்ஷனை வந்து அதில் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து
அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு சன்செட்னு சொல்லி டைப் பண்ணுறோம் பாருங்க. சன்செட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சன்செட்டை கொடுத்துட்டு இதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சன்செட்டில் வந்து பிளண்டிங்கில் வந்துட்டு ஸ்க்ரீனை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ ஒபேசிட்டியை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. என் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு பாருங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இங்கே செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ ரிமூவ் ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோவை. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டியில் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஒபேசிட்டியில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து செட் பண்ண பின்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து எஃபெக்ட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரீசன்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து ஃபுல்லாக வந்து குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை திரும்ப வந்து எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிரும். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த நேச்சர் ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பறக்க விட போகிறோம். அப்படி பறக்க விடும் போது எப்படி வந்து அதை செலக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அண்ட் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச பேர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோட்டோஸில் வந்து பேர்ட்ஸ் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோவில் வந்து ட்ரீஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சில் போய்ட்டு ட்ரீன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரீஸ் வரும். உங்களுக்கு வந்து எந்த ட்ரீஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ட்ரீஸை வந்து இங்கே செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீஸை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். திரும்ப என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரீ வந்து கரெக்டாக அதில் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் போய்ட்டு இன்னொரு ட்ரீயை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரீ வந்து செட் ஆயிரும். இதில் வந்து நம்ம திரும்ப என்ன செட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டால்ஃபினை வந்து ஆட் பண்ண போகிறோம். திரும்ப ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டால்ஃபின் சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நிறைய டால்ஃபின் வரும். உங்களுக்கு வந்து பிடிச்ச டால்ஃபினை வந்து இங்கே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. திரும்ப வந்து இன்னொரு டால்ஃபினை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப டால்ஃபின் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். நீங்கள் வந்து வேணுன்ற டால்ஃபினை வந்து செலக்ட் பண்ணி இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து டால்ஃபினை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் வந்து ஆட் பண்ணலாம், ஒரு சின்ன வீடு வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓம் சர்ச் டைப்பில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு ஓம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஓம் வரும். நீங்கள் வந்து எந்த ஓம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஓம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சன்செட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிட்டு சன்செட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து அக்யூரேட்டாக செட் ஆகல, அதனால் நம்ம வேர் சன்செட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு சன்செட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சன்செட் வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சன்செட் வந்து செட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவில் வந்து சன்செட் வந்து செட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணுன்ற அளவுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கிற மாதிரி செட் பண்ணலாம். அது வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சில் போய்ட்டு ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இல்லை எக்கச்சக்கமான ஃப்ளைட் வரும். உங்களுக்கு வந்து எந்த ஃப்ளைட் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த க்ளவுடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து ஃப்ளைட் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நீங்கள் வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரிவரில் வந்து ஒரு டக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷனில் வந்து செட் பண்ணலாம். வாங்க அது எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சில் போய்ட்டு டக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள்.
டைப் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க டக் வரும். இதில் வந்து நீங்கள் எந்த டக் பிடிச்சிருக்கோ அந்த டக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த டக்கில் இருக்க பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டக்கில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆன பின்னாடி இதை வந்து நீங்கள் ரிவரில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரியில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிரும். சேவ் பண்ணிட்டு பின்னாடி இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ண ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இருக்கும். வேணா நீங்களே பாருங்களேன் இந்த ஃபோட்டோ வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ரெண்டாவதாக கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஃபோட்டோ இதுவும் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கிரியேட் பண்ண ஃபோட்டோவும் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா அடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.